வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. பண்டைய காலத்துல நம்ம தமிழ்நாடு எப்படி சேரச்சோழ பாண்டியன்னு 3 பகுதிகளா பிரிஞ்சிருந்துச்சோ அதே மாதிரி மலையாள தேசம் மொத்தம் 4 பகுதிகளா பிரிஞ்சிருந்துச்சு. அதுல நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி இருந்த பகுதி தான் பொண்டுக மலையாளம் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு ஆட்சி பகுதி. இந்த ஒரு பகுதியில தான் முதலா கருப்புசாமி இருந்ததா சொல்லப்படுது. அதாவது கருப்புசாமி எப்படி பூமிக்கு வந்தார் அப்படின்னு பல கதைகள் சொல்லப்பட்டாலும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான கதை என்ன அப்படின்னா அது நம்ம ஐயப்ப சாமியுடைய கதை தான். ஐயப்பர் மணிகண்டனா பூமியில அவதாரம் எடுத்து மகிழ்ச்சிய வதம் பண்ண போகும்போது அவர் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன பாலகன் தானே அப்படின்னு நினைச்ச சிவபெருமான் ஐயப்பருடைய வெற்றிக்கு துணையா நின்னு அவருக்கு உதவி செய்ய தன்னுடைய அம்சமான கருப்புசாமிய அவருடைய பரிவாரங்களோட முதலா பூமிக்கு அனுப்பி வச்சாரு. அப்படி முதலா பூமிக்கு வந்த கருப்புசாமி அவருடைய வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோயில் கொண்டிருந்த ஒரு இடம் தான் இந்த பொண்டுக மலையாளம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த ஒரு ஆட்சி பகுதி. இப்படி மலையாள தேசத்துல இருந்து கருப்புசாமி எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு ரகசியத்தை தான் இந்த காணொளி மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நான் சொல்ல போற சம்பவங்கள் நான் படிச்சதோ இல்ல கேள்விப்பட்டதோ என் கற்பனையோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு மாரநாடு கருப்புசாமி கோவில்ல கோடாங்கி உடம்புல அந்த கருப்பனே இறங்கி அவர் வாயால அவர் வருகைய பத்தி அவரே சொல்ற விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால சொல்ற விஷயங்களை கவனமா கேளுங்க. ஏன்னா இது வெறும் கட்டுக்கதை இல்ல, கருப்பனுடைய வாக்குமூலம். வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. இப்படி பொண்டுகு மலையாள பகுதியில கோயில் வாங்கி இருந்த கருப்புசாமிக்கு பூஜை கட்டி தொண்டு செஞ்சு வந்த காப்பான், கம்பளத்தான், துலுக்கன், தொட்டியன் அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட 4 சமூகங்களை சேர்ந்தவங்க தான் வெவ்வேறு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரா கருப்பனுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு வழிபாடு செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஆனா சில பல காரணங்களால அவங்க பண்ண சில பெரிய தவறுகளால அவங்கள அழிச்சிட்டு அடுத்த இடத்தை தேடி கருப்பனே போனதாக சொல்லப்படுது. இததான் காப்பான் கருவறுத்து, கம்பளத்து சீர்கெடுத்து, துலுக்கன் கருவறுத்து, தொட்டியன வேறறுத்து கீழ்நாட்டு பல்லந்தியில் சேர்ந்த சாமி அப்படின்னு கோடாங்கி சாமியாடும் போது சொல்ற வார்த்தைகளுடைய உள்ளர்த்தம். இப்படி இந்த 4 சமூகத்தை தாண்டி 5வதா காலயுக்தி வருஷத்துல ஒரு பார்ப்பன பூசாரி கருப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஒரு தமிழ் வருஷமான காலயுக்தி வருஷத்துல வரலாறு காணாத ஒரு பஞ்சம் மலையாள தேசம் முழுக்க அப்போ தலைவிரிச்சு ஆடியது. அந்த ஒரு வருஷம் மட்டும் ஒரு மலை துளி கூட அந்த மலையாள மண்ணு மேல விழவே இல்லை அப்படின்னா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் கருப்பனுக்கு 5வது ஆளா இந்த ஒரு பார்ப்பன பூசாரி ரொம்பவே பயபக்தியோட ஆத்மார்த்தமா பூஜை செஞ்சுட்டு வராரு. இப்படி கருப்பனுக்கான அலங்காரம், தீபாராதனை, நெய்வேத்தியம் எல்லாம் அவரு ரொம்பவே பார்த்து பண்ணாரு. இதையெல்லாம் பார்த்து மனம் குளிர்ந்து போன கருப்புசாமி அந்த பூசாரிக்கு ஏதாவது அருள் புரியணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 61 வயசாகியும் அந்த பூசாரிக்கு குழந்தை செல்வம் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு குறைய தெரிஞ்சுக்கிட்ட கருப்பன் அன்னைக்கு ராத்திரி அந்த பூசாரியுடைய கனவுல வந்து நான் உனக்கு குழந்தை வரம் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பூசாரி, கருப்பா எனக்கு வயசு 61 ஆகிடுச்சு, இந்த வயசுல எனக்கு குழந்தையா? ஊர் மக்கள் என்ன கேவலமா பேச மாட்டாங்களா? சரி பேசுனா பரவாயில்ல, கடைசி காலத்துல என் பேரை சொல்லவாது எனக்கு ஒரு குழந்தை கண்டிப்பா வேணும், உன் விருப்பப்படியே குழந்தை வரத்தை எனக்கு குடு கருப்பா அப்படின்னு பூசாரி கேட்டார். இப்படி கருப்பனுடைய அருளால அந்த பூசாரிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அத்தனை வருஷம் குழந்தை இல்லாம தவிச்ச அந்த பூசாரிக்கு கேட்காமலேயே கருப்பன் கொடுத்த அந்த வரத்தால அவருக்கு கருப்புசாமி மேல இருந்த பக்தியும் மரியாதையும் பல மடங்கு கூடியது. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர் கருப்புசாமிக்கு கண்ணும் கருத்துமா செய்யற அந்த அலங்கார ஆராதனையில அது தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா கருப்ப மேல இருந்த பக்தியை விட கருப்பன் வரமா கொடுத்த அந்த குழந்தை மேல அந்த பூசாரிக்கு பாசம் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கோயில்ல பூஜையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனேயே தன் மகனை தூக்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா அவ்வளவுதாங்க. கீழே இறக்கியே விடாம தன் நெஞ்சு மேலேயே படுக்க வச்சு தட்டி கொடுத்து தூங்க வச்சுதான் அவரும் தூங்குவாரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. குழந்தைக்கு பால் குடி
இப்படி மறந்ததுக்கு அப்புறமா இந்த பூசாரிய நீங்க எங்க பார்த்தாலும் அங்க கண்டிப்பா அவருடைய குழந்தையையும் பார்க்க முடியும். அவர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் குழந்தையும் கையுமா பையனை கூடவே கூட்டிட்டே போறாரு. அதே மாதிரி கருப்பன் கோயிலுக்கு பூஜை செய்ய வரும்போதும் தத்தி தத்தி நடந்து வர அவருடைய குழந்தைய கைய பிடிச்சு எப்பவுமே கூட கூட்டிட்டு வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் எப்பவும் போல இப்படி குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு பூசாரி வராரு. கருப்பனுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே ஒண்ணு ஒன்னா செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னைக்கும் இல்லாத மாதிரி அன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு. அதனால அன்னைக்கு பூசாரியுடைய கவனம் முழுக்கவும் கருப்பனுக்கு செய்யற அலங்காரத்துக்கு மேலையும் கருப்பனை பார்க்க வந்த ஊர் சனங்க மேலையும் தான் இருந்துச்சு. அதே சமயம் பூசாரியுடைய குழந்தையும் விதவிதமான வண்ண மலர்களால அலங்கரிக்கப்பட்ட கருப்பன் சிலைய பார்த்து பிரமிச்சு போய் கருப்பனை தொட்டு தொட்டு அவன் சிலைய சுத்தி சுத்தி விளையாண்டு கொஞ்ச நேரத்துல அசதியில கருப்பன் சிலைக்கு பின்னாடியே தரையில படுத்து தூங்கிடுச்சு அந்த குழந்தை. பூசாரி ஏதோ ஒரு ஞாபகத்துல அன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சுக்கிட்டு குழந்தைய மறந்துட்டு கோயில் கருவறை கதவை பூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்படி வீட்டுக்கு வந்த உடனேயே அவர் மனைவி எங்க பிள்ளை எங்குங்க அப்படின்னு கேட்கவும் தான் அவருக்கு காலையில பிள்ளைய கோயிலுக்கு கூட்டிட்டு போன ஞாபகமே வருது. இன்னொரு பக்கம் கருவறைக்குள்ள கருப்பனுக்கு பின்னாடி படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை கண் விழிச்சதும் அந்த இருட்டை பார்த்து பயந்து அழ ஆரம்பிக்குது. தான் வரமா கொடுத்த பிள்ளை அழுகுதே அப்படின்னு கருப்பனே இறங்கி வந்து அந்த குழந்தைய எடுத்து தன் மடியில வச்சு சமாதானப்படுத்த பாக்குறாரு. ஆனா என்ன பண்ணாலும் குழந்தை அழுகைய நிப்பாட்டவே இல்ல. கருப்பனால சமாதானப்படுத்தவே முடியல. இதனால கருப்பன் தன் தங்கச்சிகள்ல ஒருத்தியான பத்திர காளிய கூப்பிடுறாரு. அண்ணன் கூப்பிட்டதும் அடுத்த நொடியே அங்க இறங்கி வந்த காளி தேவி கிட்ட இந்த குழந்தைய சமாதானப்படுத்துமா அப்படின்னு கருப்பன் சொல்லி குழந்தைய கையில கொடுக்கிறாரு. காளி தேவி குழந்தைய உடனே சமாதானப்படுத்தி அழுகைய நிறுத்தி பிள்ளைக்கு பால் கொடுத்து அவன் கூட விளையாண்டுகிட்டு இருக்கா. ஆனா அங்க பூசாரி வீட்டுல ஐயோ பிள்ளைய மறந்து கோயிலே வச்சு பூட்டிட்டு வேற வந்துட்டோமே அப்படின்னு பதறி போன பூசாரியும் அவர் மனைவியும் கருப்பன் கோயிலை தேடி ஓடி வராங்க. இப்படி பதறி கோயிலுக்கு ஓடி வந்த பூசாரி கருப்பன் கோயில் கருவறை ஜன்னல் வழியா உள்ள எட்டி பாக்குறாரு. அங்க வெள்ளை புகை மூட்டத்துல கண்ணை பறிக்கிற வெளிச்சத்தோடு ஒரு உருவம் நிக்கிறது தெரியுது. அந்த உருவத்துடைய கையில குழந்தையும் இருந்தது. அத பார்த்ததும் பூசாரி கருவறை கதவு இருக்கிற பக்கமா ஓடி வந்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்றாரு. இப்படி பூசாரி கருவறை கதவு சாவி துவாரத்துக்குள்ள சாவிய நுழைச்சதும் அந்த நொடி கருவறைக்குள்ள இருந்த கருப்பன் பூசாரி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சாத்தன கதவு சாத்தனபடியே இருக்கட்டும். உன் புள்ள இங்க என் கிட்ட பத்திரமா தான் இருக்கான். என் தங்கச்சி கூட அவன் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ தைரியமா வீட்டுக்கு போ. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் எப்பவும் போல வந்து நடைய திறந்து உன் புள்ளைய நீயே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கருப்பன் சொல்றார். ஆனா கருப்பன் சொன்ன அந்த தெய்வ வாக்க பூசாரி கொஞ்சம் கூட காதுல வாங்குற மாதிரியே இல்ல. மறுபடியும் கதவை திறக்க தான் முயற்சி பண்றாரு. ஆனா கதவை திறக்கவே முடியல. அத பார்த்ததும் இந்த முறை உள்ள இருந்த கருப்பனுடைய குரல் ஆவேசமா ஒலித்தது. நான் சொல்றது உன் காதுல விழலையா இல்ல நான் சொல்றதே உனக்கு புரியலையா அப்படின்னு கருப்பன் கோபமா கேக்குறாரு. ஆனா எங்க போனாலும் புள்ளைய கூடவே கூட்டிட்டு திரிஞ்ச பூசாரிக்கு பிள்ளைய கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியல. பிள்ளை பாசம் கண்ணை மறைக்க வரம் கொடுத்த கருப்பனையே சந்தேகப்பட்டு அவன் தன் பிள்ளைய ஏதாவது செஞ்சிருவான் அப்படின்னு பயந்து கருப்பன் கருவறை வாசல் கதவை காலால எட்டி உதைச்சு திறக்க பாக்குறாரு. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம வரம் கொடுத்தவனே நான் தான் அப்படிங்கறத மறந்து தன்னுடைய கோயில் கருவறை கதவை காலால எட்டி உதைச்ச அந்த பூசாரி மேல கருப்பனுக்கு அடக்க முடியாத பெரும் கோபம் ஒண்ணு வந்துச்சு. அடுத்த நொடி அனல் தெரிக்கும் கண்களோட ஆங்கார கோபத்தோட ஆவேச கர்ஜனையோட கருப்பன் வரமா கொடுத்த அந்த பிள்ளைய அவனே 4 துண்டா பிச்சு கருவறை ஜன்னல் வழியா வெளியே தூக்கி வீசினான்.
தன்னுடைய ஆசை மகன் தனக்கு வரமா கிடைச்ச அந்த ஒரே மகன் இப்போ ரத்தமும் சதையுமா செதஞ்சு கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியில திகைச்சு போய் நின்னார் அந்த பூசாரி. அதே மாதிரி அந்த பூசாரியுடைய மனைவியும் அதிர்ச்சியில மயங்கி விழுறா. தினமும் தன் நெஞ்சு மேல படுக்க வச்சு அணைச்சு பாராட்டி சீராட்டி வளர்த்த தன் புள்ளையோடைய அந்த செதஞ்சு போன உடம்ப எடுத்து மடியில கிடத்தி கதறி அழுகிறாரு பூசாரி. கருப்பனை பார்த்து, நீயும் கோயிலும் மட்டும்தான் கதின்னு கிடந்த எனக்கு நீயே ஒரு புள்ளைய வரமா கொடுத்து இப்போ இவனை நீயே அழிச்சிட்டிய கருப்பா அப்படின்னு கருப்பனை பார்த்து திட்ட, கருப்பன் காத்தா புகையா மறைஞ்சு போயிடுறாரு. கருப்பனுடைய இந்த செயலை பொறுத்துக்க முடியாத பூசாரி மறுநாள் காலை விடிஞ்சதுமே பொன்புக மலையாள நாட்டின் மன்னரையும் மக்களையும் ஒண்ணு கூட்டி, இந்த ரத்த வெறி பிடிச்ச கோபக்கார சாமி இனி நம்ம ஊர்ல யாருமே கும்பிடக்கூடாது, இவனுக்கு இங்க இப்படி ஒரு கோயிலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அரசருடைய அனுமதியை வாங்கி நம்பூதிரிகளை வரவழைச்சு மாந்திரீகம் செஞ்சு கள்ளி கத்தால பெட்டி ஒண்ணு செஞ்சு கருப்பனையும் அவனுடைய 21 பந்தி சேனைகளையும் புடிச்சு மந்திரத்தால கட்டி அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு எப்பவும் தண்ணீரே ஓடாத ஒரு மலட்டு ஓடிக்குள்ள மண்ணை தோண்டி உன்னை பார்ப்பன நான் எடுத்து கண்ணும் கருத்துமா பூஜை பண்ணி பார்த்து பார்த்து கும்பிட்டு வந்த என்னுடைய வம்சத்தையே கருவறுத்த நீ இந்த தண்ணீர் தொடாத பூமிக்குள்ள இனி வெளியே வர முடியாம காலம் பூரா அடைஞ்சு கிட. அப்படியே வெளியே வந்தாலும் எந்த தேசம் நீ போனாலும் என்னை விட கீழ்குடி கையில தான் நீ மாட்டுவ. அவன் உனக்கு என்ன பூஜை பண்ணி கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன், இந்த உலகமும் பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுட்டு அந்த மரப்பெட்டிய காலால உதைச்சு குழிக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூடுறான் அந்த பூசாரி. அப்போ பெட்டிக்குள்ள இருந்த கருப்பன், டே உன்னை விட கீழ்குடி என்ன தொட்டு எடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை நான் வாங்கி கொடி கட்டி பரப்பண்டா பாக்குறியா அப்படின்னு பெரும் சபதம் ஒண்ணு போட்டு தன் மீசைய முறுக்கி நின்னா மலையாள கருப்பன். இப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருந்த கருப்பனை பார்த்த பத்திரகாளி, மண்ணுக்குள்ள இருந்த என் அண்ணன் அடுத்த 48 நாளிகையில வெளியே வரல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் உருத்தெரியாம அழிச்சிருவ அப்படின்னு ஆவேசத்தோட நிக்கிறா. காளியின் கடும் கோபத்தை பார்த்து வருண பகவான் அலற பஞ்சம் தலை விரிச்சாடி அந்த வறண்ட பூமியில அடமலை கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது. வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அதுவரை தண்ணியே பார்க்காத அந்த மலட்டு ஓடையின் கரையை உடைச்சுக்கிட்டு தண்ணி ஓடுது. ஓடுற தண்ணியில ஓடமண்ணு கரையுது. ஓடமண்ணு கரைஞ்சு கருப்பம் பெட்டி தளவு தெரியுது. தளவு தெரிஞ்ச பெட்டி தண்ணியில மிதக்குது. மேல நாட்டு வெள்ள தண்ணி கீழ் நாட்டுக்கு வடியுது. கீழ் நாடு ஓடும் தண்ணியில கருப்பம் பெட்டி உருண்டு ஓடுது. ஓட தண்ணி ஓடி வந்து வைகை ஆத்துல கலக்குது. இப்படி வைகை ஆத்துக்கு வந்த கருப்பம் பெட்டி வாஞ்சனையா ஓடி வந்து சின்னமனூர் தாண்டி வீரபாண்டி எல்லைக்குள்ள வந்து கரை ஒதுங்கி நிக்குது. இப்போ இந்த கருப்பம் பெட்டிக்குள்ள கருப்பன் கூட இருந்த அந்த 21 பந்தி சேனைகள் யாருன்னு தெரியுமா? பெரிய கருப்ப, சங்கடி கருப்ப, சந்தன கருப்ப, காலாங்கி கருப்ப, ஊம கருப்ப, உச்சி கருப்ப, உருமன கருப்ப, சப்பானி கருப்ப, அந்திமாட, சந்திமாட, ஆகாயமாட, சுடலைமாட, கௌமாரியம்மன், பேச்சியம்மன், சங்கையாசாமி, சமயனசாமி, சோனையசாமி, இருளப்பசாமி, மாரிமுத்தையா, லாட சன்னாசி, அக்னி வீர பத்ரா அப்படின்னு இவங்க 21 பேருமே கருப்பன் கூடவே அந்த பெட்டியில மிதந்து வராங்க. இப்படி வீரபாண்டி வந்ததும் பெட்டிக்குள்ள இருந்த கருப்புசாமி பெட்டியில இருந்து வெளியே வந்து அந்த வீரபாண்டி ஊருக்குள்ள கீழ்குடிய தேடி அலையிறாரு. அந்த நேரம் கூட வந்த தங்கச்சிக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சு போய் அங்கேயே தங்க ஆசைப்படுறா. அதுக்கு கருப்பன், நான் தேடி வந்த இடம் இது இல்ல, இன்னும் கூட நான் போக வேண்டியது இருக்கலாம், ஆனா தங்கச்சி நீ ஆசைப்பட்டுட்ட, அதனால நீ இங்கேயே குடியிருந்து மக்களுக்கு அருள் குரு அப்படின்னு கருப்பன் உத்தரவு கொடுக்கறான். அப்படி பெட்டியை விட்டு முதலா வெளியே வந்து வீரபாண்டியில குடிக்கொண்டவதான் மலையாளத்து கருப்பனுடைய தங்கச்சிகள்ல ஒருத்தியான கௌமாரி அம்மன். அருகம் புல்லெடுத்து அசுரனை 2 துண்டாக்கி வதம் செஞ்சவனும் இவதான். ஊழ் வினையால கண் ஊனமான வீரபாண்டியனுக்கு பார்வை கொடுத்த மகராசியும் இவதான். இப்படி தங்கச்சிக்கு விடை கொடுத்து திரும்பவும் பெட்டிக்குள்ள ஏறி மயிலாடும் பாறை தாண்டி சோழவந்தான் எல்லைக்கு பெட்டி வந்து சேருது. அப்போ அங்க வைகை ஆத்தங்கரையில வண்ணாத்தி பெண்ணொருத்தி துணி துவச்சுக்கிட்டு இருந்தா. பெட்டி அவ பக்கத்துல போறதுமா தள்ளி போறதுமா இருந்துச்சு. ஏதோ பணப்பெட்டி அப்படின்னு நினைச்ச அவ கருப்பா வந்து அந்த பெட்டிய கையில எடுத்து அடுப்புல வச்சிருந்த வெள்ளாவி பானைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு திரும்பவும் துணி துவைக்க ஆரம்பிக்கிறா. அந்த இடம் பிடிக்காத கருப்பன் கோவத்துல கண் செவக்கிறான். விளைவு
வெள்ளாவி பானைகள் எல்லாம் சுக்குநூறா வெடிச்சு சிதறுது. பயந்து போன வண்ணாத்தி பெட்டிய திரும்பவும் ஆத்துலயே விட்டாள். இப்படி சோழவந்தான் எல்லையை தாண்டி மீனாட்சி பட்டணம் மேற்கு எல்லைக்குள்ள பெட்டி நுழையும் போது வெள்ளை குதிரை மேல வில்லேந்தி நின்னுக்கிட்டு மேற்கு எல்லைக்கே காவல்காரனா நிக்கிற ஐயனாரு தன்னுடைய பூதங்கள் 2 அனுப்பி கருப்பம் பெட்டி வரும் வழிய மறிக்க சொல்லி உத்தரவு போட வைகை ஆத்துக்கு நடுவுல இப்போ பூதம் 2 நிக்குது. இப்படி ஐயனார் கோயில் பூதங்களுக்கும் மலையாள தேசத்து கருப்பனுக்கும் வாய் சண்டை முத்தி கை சண்டை ஆரம்பிக்க போற நேரத்துல கருப்பா நீ போரு நான் பாத்துக்கிற அப்படின்னு பெட்டிக்குள்ள இருந்து வெளியே வராரு முத்தையா. இப்படி வெளியே வந்த முத்தையா பூதம் 2ஐயும் அடக்கி ஐயனார் கிட்டையும் சமரசம் பேசி கருப்பன் போறதுக்கான வழிய விலக்கி கொடுத்து கோச்சடையிலேயே தங்கிடுறாரு. இப்படி நீலவண்ண திருமேனியோட வெள்ள குதிரை மேல நெத்தியில திருநாமத்தை தாங்கி கோச்சடை மண்ணு மேல மீனாட்சி பட்டணத்தோடைய மேற்கு எல்லை காவக்காரனா நிக்கிறாரு மாரி முத்தையா. இப்படி முத்தையா வழியமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கருப்பம் பெட்டி மீனாட்சி பட்டணத்துக்குள்ள நுழையுது. மீனாட்சி பட்டணத்துக்குள்ள நுழைஞ்ச சந்தோஷத்துல கருப்பம் பெட்டி கூத்தாட்டம் போட்டுக்கிட்டு கடை 2ஐயும் ஓடி ஓடி அளந்துகிட்டே வருது. இப்படி ஆடி ஆடி வந்த பெட்டி வைகை ஆத்துல நீராளி மண்டபம் ஒண்ணுல தரத்தட்டி நிக்குது. அந்த சமயம் பெட்டியில இருந்து வெளியே வந்தா பேச்சி அம்மா. மதுரையுடைய அழகுல மயங்கி வைகை ஆத்து தென்கரையில அவளுக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்கிறா. அவளை தேடி வந்த மக்களுக்கு பேச்சு குறையெல்லாம் நீக்கி அங்கேயே தங்க போறேன் அப்படின்னு தன் அண்ணன் கிட்ட உத்தரவு கேக்குறா. தங்கச்சி கேட்ட எதையும் தரமாட்டேன்னு சொல்ற அண்ணன் இல்ல இந்த கருப்பன். தங்கச்சி கேட்க நினைக்கிறத அவ வாயை திறந்து கேட்கறதுக்கு முன்னாடியே மனசு கோணாம அதை செஞ்சு முடிக்கிறவன் தான் இந்த கருப்பன். அதனால பேச்சியம்மா பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம உத்தரவு கொடுக்கறான் கருப்பன். பெட்டியை விட்டு பேச்சியம்மா தென்கரை போனதுக்கு அப்புறமும் பெட்டி மட்டும் நகராம அங்கேயே இருக்கு. அப்போ கருப்பனுக்கு மட்டும் யாரோ ஒரு பெண் அழுகிற சத்தம் தெளிவா கேக்குது. அழுக சத்தம் கேட்ட வடக்கு திசையை நோக்கி கருப்பன் தலைய தூக்கி பாக்குறான். அழகர்மலை வனத்துக்கு மேல நூபரகங்கை காவக்காரி வன ராக்காயி கண்ணீர் வடிச்சு அலறத கருப்பன் பாக்குறான். அடுத்த நொடி வைகை ஆத்துல வச்ச காலை எடுத்து அழகர் மலைக்கு மேல வச்சு வனராக்காயி கண்ணீர் துடைக்க ஓடினா கருப்பன். என்ன தாயி என்ன ஆச்சு ஏன் அழுவுற அப்படின்னு கருப்பன் கேட்க கள்ளழகர் அண்ணனை மந்திரம் மோதி கட்டி போட்டு கடத்திட்டு போக 18 மந்திரவாதிங்க கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதா கருப்பன் கிட்ட சொல்லி அழுதா வனராக்காயி. இப்படி வனராக்காயி அம்மன் அழுததும் அழகர் மலையை விட்டு கீழே இறங்கி நேரா கள்ளழகர் கருவறைக்குள்ள நுழைஞ்ச கருப்பன் அங்க கண்ணுல மைப்பூசி கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்து இருந்த களவாதி பயல்களை எல்லாம் புடிச்சு அடிச்சு துண்டு துண்டா வெட்டி உயிரை எடுத்து அந்த 18 பேரையும் அடுக்கி புதைச்சு 18 படியா ஆக்குறான் கருப்பன். அத பார்த்த கள்ளழகர் மிரண்டு போய் நிக்கிறாரு. அழகர் மலை காவலுக்கு கருப்பனை நிக்க சொல்லி கள்ளழகரே கேக்குறாரு. அதுக்கு மலையாள கருப்பன் நான் சாபம் ஒண்ணு வாங்கி இருக்கேன். அந்த இடத்தை தேடிதான் இப்போ போயிட்டு இருக்கேன். உன் கலரி நாளன்னைக்கு நான் வந்து நிப்பேன். அதுவரை இங்க அம்சத்தை உனக்கு காவலுக்கு விட்டுட்டு போறேன். நீ ஒத்த குரல் கொடுத்தா காத்தா மாறி ஓடி வந்து உன் முன்னாடி நிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து காலை தூக்கி வைகையில வச்சு மறுபடியும் பெட்டிக்குள்ள போறான் கருப்பன். அதுவரை நீராளி மண்டபத்துல கரை தட்டி நின்ன பெட்டி கருப்பன் கால் பட்டதும் கடற்கரைன்னு தண்ணியில உருண்டு ஓடுது. அடுத்து திருப்புவனம் ஊரை தாண்டி லாடனேந்தல் பக்கம் வந்து வைகை ஆத்த விட்டு பிரிஞ்சு மாரநாட்டு கல்லுப்பாலம் வழியா ஓட தண்ணி ஓடும் வழியா கருப்பம் பெட்டி மாறி ஓடி மாரநாட்டு கம்மா வழியா கருப்பம் பெட்டி மாறி ஓடுது. மாரநாட்டு கம்மா வழியா வந்த தண்ணி நிறையுது. கம்மா கரை தளவு வரைக்கும் தண்ணி நின்னு தழும்புது. கம்மாக்குள்ள பூந்த கருப்பம் பெட்டி கலந்துக்குள்ள மாட்டுது. இப்போ கம்மாவை உடைச்சுக்கிட்டு தண்ணி ஊற அழிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணிய திறந்து விட்டு கம்மாய காப்பாத்தியாகணும். அதுக்கு கலந்த திறக்கணும். ஆனா திறக்க முடியல. ஊர் சனமே கம்மா கரையில கூடிடுச்சு. ஆளாளுக்கு ஏதேதோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் அந்த கழுந்த திறக்கவே முடியல. கழுந்துக்குள்ள மாட்டி இருக்கிற அந்த ஒரு பொருளையும் யாராலையும் எடுக்க முடியல. சனத்தோட சனமா மாரநாட்டுக்கு பக்கத்துல இருந்த கச்சானத்து ஊர் சனமும் கூடுது. அதுல புருஷனை இழந்த கருப்பாயி அவ புள்ளைய கூட்டிட்டு வேடிக்கை பாக்குறதுக்காக கம்மா பக்கம் வந்து நிக்கிறா. ஊருக்குள்ள இருந்த இளவட்டங்கள் எல்லாரும் தண்ணிக்குள்ள குதிச்சு பாக்குறான். ஆனா ஒண்ணுமே நடக்கல. அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கருப்பாயி உடம்பு சிலிர்த்து சாமியாடி திடீர்னு கம்மாய்க்குள்ள குதிக்கிறா. குதிச்ச வேகத்துல கழுந்துக்குள்ள
பெட்டிக்குள்ள மாட்டியிருந்த அந்த கருப்பன் பெட்டிய தூக்கி கொண்டு வந்து தர மேல வைக்கிறான். இப்போ கருப்பன் பெட்டி கரை வந்து சேர்ந்தாச்சு. கழுந்த திறந்து கம்மாயையும் காப்பாத்தியாச்சு. பெட்டியை விட்டு வெளியே வந்த கருப்பனுக்கு அந்த பார்ப்பன பூசாரி கொடுத்த சாபப்படி போட்ட சபதம் நிறைவேற்ற கீழ்குடி இப்போ கிடைச்சாச்சு. கம்மா கரைய விட்டு ஆலமரத்து புத்து பக்கம் கருப்பன் கண்ணு போகுது. கண்ணு போன புத்து பக்கம் கம்மா கரைய விட்டு கருப்பன் காலு அங்க போகுது. இப்படி பொண்டுக மலையாள நாட்டை விட்டு வந்த மலையாள கருப்பன் மாறுநாட்டு கருப்பனா தங்க ஆரம்பிக்கிறான். கருப்பாயி பெத்த புள்ள கட்டைய மேல கருப்பன் இறங்கி வர இந்த கருப்பாயிக்கு அருள் வந்து கம்மாய்க்குள்ள குதிச்சு கருப்பன் பெட்டியை எடுத்துட்டு வரும்போது கருப்பாயி மகன் கட்டையனுக்கு வயசு வெறும் 10 தான். ஆனா கருப்பாயிக்கு அடுத்தபடியா கருப்பனுடைய அருள் இறங்கியது இந்த கட்டையனுக்கு தான். இந்த 10 வயசு கட்டையன் தான் மாறுநாட்டு கருப்புசாமி கோயிலுடைய முதல் பூசாரி, முதல் கோடாங்கி எல்லாமே. இந்த கட்டையன் காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே இங்க நடக்கிற ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு கோடாங்கியோடைய மறைவுக்கு அப்புறமும் அடுத்த கோடாங்கிய தேர்ந்தெடுக்கிறதுக்கு மச்சம் வச்சு கண்டுபிடிக்கிற முறையை தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க. அதாவது கருப்பனுடைய அலங்கார பொருட்கள்ல கருங்கச்சை, சல்லடம், வெட்டருவா, கால் சலங்கை, பொன்சாட்டை, ஆணி செருப்பு இப்படி இதுல ஏதாவது 2-3 பொருளை மறைச்சு வச்சிருவாங்க. அப்படி மறைச்சு வைக்கப்பட்ட அந்த பொருளை கருப்பன் உண்மையிலேயே யார் மேல இறங்குறானோ அவரால மட்டும்தான் அந்த பொருளை கண்டுபிடிக்கவே முடியும். அவருதான் அடுத்த கோடாங்கியா கருப்பனே தேர்ந்தெடுக்கிறதா எல்லாரும் ஒத்துப்பாங்க. இந்த மாறுநாட்டு கோயில் கருப்பனுக்குன்னு எந்த ஒரு உருவ சிலையும் கிடையாது. அவர் எந்த புத்துல இறங்கி நின்னாரோ அந்த புத்து மண்ணதான் சந்தனம் பூசி மாலை போட்டு இப்ப வரைக்குமே வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அவ்வளவு ஏங்க, மாறுநாட்டு கருப்புசாமி கோயிலுடைய ராஜகோபுரத்துல வெட்டருவாலோட இருக்கிற சிலை கூட கருப்பன் சிலை கிடையாது. அது அந்த கட்டையனுடைய சிலை. இப்படி இங்க கருவறைக்குள்ள இருந்து ராஜகோபுரத்துல இருக்கிற சிலை சிற்பங்கள் வரைக்கும் எங்கேயுமே கருப்பனுக்கு உருவ சிலை கிடையாது. உருவமே இல்லாத இந்த மாய கருப்பனுக்கு படையலா சைவ அசைவ பேதம் கிடையாது. அதே மாதிரி அவனை தவிர இந்த கோயில்ல அவனுடைய சேனை தெய்வங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இப்பேற்பட்ட இந்த கருப்பன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு போய் நாம குறி கேட்டாலும் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி ஒத்த வார்த்தையில குறி சொல்லி முடிச்சிடுவான் இந்த கருப்பன். ஆயிரக்கணக்கில் கடா வெட்டி உனக்கு படையல் போடுற அப்படின்னு நாம வேண்டினாலும், கோட்டை கோபுரமே உனக்கு கட்டி தர அப்படின்னு நீங்க வேண்டினாலும் இந்த மாறுநாட்டு கருப்பசாமி எப்பவுமே விரும்பி கேட்கிறது ஒரே ஒரு ஒத்த மாலை தான். மாசி மாசம் சிவராத்திரி அன்னைக்கு ஊரு கோடி முடிவு பண்ணி பங்குனி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு திருவிழா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் முடிவு செய்வாங்க. அன்னைக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் கேட்ட மாலைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக ஊரு சனங்க எல்லாம் கூட்டமா எடுத்துட்டு வந்து காத்து நிற்கும். முதல் மாலையா ராமநாதபுரம் சமஸ்தானத்துல இருந்து அந்த முதல் மாலை வந்து விழுந்த அடுத்த நொடியே களத்துல நிக்கிற கம்பம் முழுக்க கோடி கணக்குல மாலை போடப்பட்டு நிறைஞ்சு போய் நிற்கும். அப்படி ஒவ்வொரு வருஷமும் விழுகிற ஒவ்வொரு மாலையும் கருப்பம் போட்ட சபதத்துல அவன் ஜெயிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு அந்த மாலைங்க உறக்க சொல்லும். உன்னை விட கீழ்கொடி என்ன தொட்டு எடுத்து பூஜை கட்டி வந்தாலும் கோடி மாலை நான் வாங்கி அங்க கொடி கட்டி பரப்புண்டா பாக்குறியா அப்படின்னு கருப்பா அன்னைக்கு போட்ட அந்த சபதத்தின் படி இன்னைக்கு வரைக்குமே மாறுநாட்டு மண்ணுல கொடி கட்டி பறந்துகிட்டு தான் இந்த கருப்பன் இருக்கான். இப்படி விழுகிற அந்த மாலையெல்லாம் திருவிழா முடிஞ்சு விடிஞ்சு பார்த்தா ஒண்ணு கூட அங்க மிச்சம் இருக்காது. காரணம், ஊர் மக்கள் எல்லாரும் கருப்பனுக்கு போட்ட மாலை வீட்டுல வச்சா நல்லது அப்படின்னு நீ நான் போட்டி போட்டு சண்டை போட்டு அத்தனை மாலையையும் அள்ளிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாறுநாட்டை சுத்தி உள்ள 12 ஊர்கள் சேர்ந்து மொத்தமா மாறுநாட்டு சீமை அப்படின்னு சிவகங்கை மன்னர் காலத்துல அழைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த சிவகங்கை மன்னர் மாறுநாட்டு கருப்பன் கோயிலுக்காக 16 ஏக்கர் நிலத்தையும் ஒரு வெங்கலத்தால செய்யப்பட்ட தவிலையும் பரிசா கொடுத்தார். அந்த தவில் இன்னைக்கும் கோயில்ல பாதுகாத்துட்டு வராங்க. அந்த காலத்துல பெரிய மழை வந்து மாறுநாட்டு கம்மா உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாறுநாட்டு கருப்புசாமி கோயில்ல இருக்கிற அந்த வெங்கல தவில அடிப்பாங்க. இங்க மாறுநாட்டுல அடிக்கிற அந்த தவிலுடைய சத்தம் சிவகங்கையில இருக்கிற ராஜாவுக்கு கேட்கும் அப்படின்னா பாத்துக்கோங்க. இப்படி அந்த தவிலுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா மாறுநாட்டு கம்மா உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான பணியாளர்களை உடனே உதவிக்கு அனுப்பி வைப்பாரு சிவகங்கையுடைய மன்னர். இந்த மாறுநாட்டு கருப்பனுடைய வாக்குமூலத்தை
இதுவரை முழுசா பொறுமையா நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம அழுத்தி எனக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் பகிருங்க. கருப்பனுடைய அருள் எல்லாருக்கும் பரவட்டும். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான காணொளியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.